கணவன் என்றால் இவர்தான். மோகனா, மோகனா, சீக்கிரம் எந்திரிடி. ஏன்மா சீக்கிரம் எழுப்புற? இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன்மா. ஏண்டி, இன்னைக்கு உன்னை பெண் பார்க்க மாப்பிள்ளை வீடு வர்றாங்க. சீக்கிரம் எந்திரிச்சு குளிச்சுட்டு அலங்காரம் செய்து கொள் என்ற அம்மாவை பார்த்து. ஏன்மா, நான் தான் இப்போதைக்கு கல்யாணம் வேணாம்னு சொல்கிறேன்லம்மா என்று மோகனா சொல்ல. ஏண்டி, உங்களோட படித்த பிள்ளைங்க எல்லாம் கையில் ஒன்று வயிற்றுல ஒன்று அப்படின்னு இருக்காங்க. நீ மட்டும் ஏண்டி கல்யாணம் வேணாம்னு சொல்கிற? எங்களுக்கும் உன்னை கல்யாண கோலத்தில் பார்க்க ஆசை இருக்காதா? எத்தனை நாள் நாங்களும் வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருக்கிறது என்று அழ ஆரம்பித்தாள் அம்மா. அது மட்டும் இல்லடி, அப்பா வெளியில் போகும்போது என்ன குறையும்? இன்னமும் கல்யாணம் பண்ணி வைக்காமல் இருக்காங்க என்று பேசுகிறாங்க தெரியுமா? பாவம் டி அவரு என்று அம்மா பொரிந்து தள்ள, வேறு வழியின்றி குளித்துவிட்டு மணப்பெண் வேடம் போட்டு கொண்டாள் மோகனா. அங்கு அப்பாவோ இந்த சம்பந்தமாவது நல்லபடியாக அமையணும் என்று வந்த மாப்பிள்ளை வீட்டாரை ஒரு அசட்டு சிரிப்புடன் வரவேற்றார் மோகனாவின் அப்பா. பொண்ணை வர சொல்லுங்க என்று சொன்னதும் மோகனா மகாலட்சுமியின் மறு உருவமாய் வந்து நிற்க மோகனாவை அனைவருக்கும் பிடித்துவிட்டது. கல்யாண தேதியை ஜோதிடரிடம் நாளைக்கு போய் கேட்டு சொல்கிறோம் என்று கிளம்பிவிட்டார்கள். வீட்டில் எல்லோருக்கும் மகிழ்ச்சி. மோகனாவின் மனதிற்குள் மட்டும் சொல்ல முடியாத சோகம் மறைந்து கொண்டிருந்தது. இப்போது மோகனாவிற்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. நல்லா யோசித்து ஒரு முடிவு எடுத்தாள். மாப்பிள்ளையை பார்த்து பேசிவிடணும் என்று முடிவு செய்தவள் அவரின் தொலைபேசி எண்ணை கஷ்டப்பட்டு வாங்கி அவருக்கு தயக்கத்துடன் ஃபோன் செய்தாள். கௌதம் ஃபோனை எடுத்தான். ஹலோ என்று கௌதம் சொல்ல, நான் மோகனா பேசுகிறேன் என்றாள். கௌதம் உடனே சொல்லுங்க மோகனா என்று கேட்க, மோகனா உங்களை தனியாக சந்திக்க வேண்டும் என்று சொல்ல, கௌதம் ஒருவேளை கல்யாணம் பிடிக்கலையோ என்று நினைத்து கொண்டு, சரிங்க காஃபி ஷாப்பில் சந்திக்கலாமா என்று கௌதம் கேட்டான். வேணாங்க, நம்ம நாளைக்கு கடற்கரையில் சந்திக்கலாம், மாலை 6 மணிக்கு வந்துருங்க என்று சொல்லி ஃபோனை வைத்தாள் மோகனா. மோகனா 5 மணிக்கு கடற்கரைக்கு சென்று அங்கு வரும் அலைகளை வெறித்தபடி பார்த்து கொண்டிருந்தாள். மனதில் ஒரு பயம் இருந்தாலும் அவள் வெளியே காட்டிக்கொள்ளவில்லை. கௌதம் அங்கு வந்து மோகனாவிடம் ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டேனா என்று கேட்டான். இல்லைங்க, நீங்கள் சரியாகத்தான் வந்திருக்கீங்க, நான் தான் முதலியே வந்துவிட்டேன் என்றாள் மோகனா. சொல்லுங்க என்று கௌதம் கேட்க, மோகனா தயங்கி, இந்த கல்யாணம் வேணாங்க, நான் உங்களுக்கு ஏற்ற பெண் இல்லை என்று மோகனா சொல்ல, கௌதம் ஏங்க யாரையாவது லவ் பண்ணுறீங்களா என்று கேட்டான். மோகனா ஆமாங்க முதலில் என்று சொல்ல, கௌதம் அப்புறம் என்ன பிரச்சனை என்று கேட்டான். நான் உங்களுக்கு தகுதியான பெண் இல்லை என்று மறுபடியும் சொன்னாள். கௌதம் இறுதியாக அதுதான் என்ன காரணம் என்று கேட்டேன். மோகனா அழுது கொண்டே நடந்ததை கூறினாள். நான் காலேஜ் 2ஆம் ஆண்டு படிக்கும்போது அருண் 3ஆம் ஆண்டு படித்து கொண்டிருந்தான். முதலில் அவன் என்னை காதலிக்கிறேன் என்று சொன்னதும் நான் தயங்கினேன். பின்பு நானும் அவனை காதலிக்க ஆரம்பித்தேன். நாங்கள் அவ்வளவு எல்லாம் வெளியே போகவில்லை. ஒரு நாள் அருணுக்கு உடம்பு சரியில்லை என்று அவன் வீட்டுக்கு சென்றேன். அவன் வீட்டில் யாரும் இல்லை. காய்ச்சல் அடித்தது நான் தொட்டு பார்க்கையில். அப்புறம் அவன் என்னை அணைத்து கொண்டான். என்னால் அவன் அரவணைப்பை தடுக்க முடியவில்லை. எங்களுக்குள் காதல் ஊடுருவியது. எல்லாம் முடிந்து போனது. என் பயத்தை புரிந்து கொண்ட அருண் கூடிய விரைவில் என்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்றான். பின்பு ஒரு நாள் நாங்கள் இருவரும் வெளியே சென்றிருந்தோம். அங்கு என் கண் முன்பே என் அருண் ஒரு விபத்தில் இறந்து விட்டான் என அவள் சொல்லும்போது அவள் கண்களில் இருந்து கண்ணீர் தார தாரையாக ஊற்றியது. இந்த விஷயத்தை மறைத்து உங்களை திருமணம் செய்து கொண்டால் என் மனமே என்னை கொன்றுவிடும். அதனால்தான் சொல்றேன், வேறு பெண்ணை பார்த்து கல்யாணம் செய்து கொள்ளுங்கள் என்று கௌதமை பார்த்து மோகனா கூற, கௌதம் சரி, இப்போ என்னை இந்த காரணத்தை சொல்லி வேறு கல்யாணம் பண்ணிக்கோ என்று சொல்கிறீங்க. உங்கள் அப்பா அம்மா வேறு மாப்பிள்ளை பார்த்தால் அவங்க கட்டையும் இப்படித்தான் விலக்கிட்டு இருப்பீங்களா? இந்த விஷயம் உங்கள் அப்பா அம்மாவிற்கு தெரிந்தால் என்ன ஆகும் என்று நினைத்து பார்த்தீங்களா என்று கௌதம் கேட்க, மோகனா மௌனமாக இருந்தாள். கௌதம் இப்போ சொல்கிறேன்,
நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன். சத்தியமாக இந்த விஷயம் உன்னையும் என்னையும் தவிர்த்து யாருக்கும் தெரியாது. இனி தெரியவும் வேண்டாம். கல்யாணத்திற்கு அப்புறம் இதை சொல்லி நான் உன்னை காயப்படுத்த மாட்டேன் என்று சொல்லிவிட்டு, உன் முடிவு என்ன? இப்போதே சொல். என்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா என்று கௌதம் கேட்க, மோகனா முகத்தில் ஒரு தெளிவுடன் சம்மதம் தெரிவித்தாள். இருவருக்கும் திருமணம் முடிந்தது. இப்பொழுது மோகனாவிற்கு வயது 60 ஆகிறது. திருமணத்திற்கு பிறகு எத்தனையோ சண்டைகள் வந்ததுண்டு. இன்னமும் மீறவில்லை அவன் செய்த சத்தியத்தை. இது போன்ற கணவன் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். இந்த சேனலில் வர்ற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி, வணக்கம்.